50% பணிகள் நிறைவு. ஆனால் போடப்பட்ட தண்டவாளமோ வெறும் 67 கிலோமீட்டருக்குத்தான். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தில் நடப்பது என்ன? பூந்தமல்லி வடபழனி வழித்தடம் என்ன ஆனது? Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சென்னை மக்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் 50% மேல் நிறைவடைந்திருந்தாலும் தண்டவாளம் அமைக்கும் பணி மிகவும் மந்தமாகவே நகர்ந்து வருகிறது. சுமார் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் இந்த 2ஆம் கட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் அளித்த தகவலின் அடிப்படையில் திட்டத்தின் 54.62% பணிகள் முடிவடைந்துள்ளன. ஆனால் ரயில்கள் தடையின்றி இயங்குவதற்கு மிக முக்கியமான ஜல்லிக்கற்கள் இல்லாத கான்கிரீட் தண்டவாளம் அமைக்கும் பணி இதுவரை வெறும் 67 கிலோமீட்டருக்கு மட்டுமே முடிவடைந்துள்ளது. தற்போது உள்ள நிலவரப்படி கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான 4வது வழித்தடத்தில் பூந்தமல்லி கோடம்பாக்கம் இடையே 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டவாளம் அமைக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பால் பண்ணை முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான 5வது வழித்தடத்தில் சிடிசி கோயம்பேடு இடையே 24 கிலோமீட்டர் தண்டவாளமும், மாதவரம் முதல் சிப்காட் வரையிலான 3வது வழித்தடத்தில் நேருநகர் காரப்பாக்கம் இடையே 10.5 கிலோமீட்டர் தண்டவாளமும் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. மெட்ரோ அதிகாரிகள் தரப்பில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 125 மீட்டர் அளவுக்கு மட்டுமே தண்டவாளம் பதிக்க முடிவதாகவும், ஒவ்வொரு பகுதியும் முடிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட வேலையை தொடங்குவதற்கு முன் கடுமையான தர பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று, பூமிக்கடியில் செல்லும் மின்சாரம் மற்றும் குடிநீர் குழாய்களை மாற்றுவதில் ஏற்பட்ட தாமதம், சில மெட்ரோ நிலையங்களுக்கான மறு டெண்டர் நடைமுறைகள் மற்றும் தேர்தல் காலங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்பியதால் ஏற்பட்ட ஆட்கள் பற்றாக்குறை ஆகியவையே இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. மேலும் தண்டவாளங்களின் உறுதித்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மியோலி அலைகள் மூலம் விரிசல்களை கண்டறியும் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ டிடெக்ஷன் பரிசோதனை மற்றும் ரயிலின் அதிர்வுகள், பயண தரம், தண்டவாளத்தின் சீரான அமைப்பை அளவிடும் ஆசிலேஷன் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற தொடர் சோதனைகள் நடத்தப்படுகின்றன. திட்டம் பல கட்டங்களாக தாமதமாகி வரும் நிலையில் பிப்ரவரி மாதமே பாதுகாப்பு சான்றிதழ்களை பெற்றுவிட்ட 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள பூந்தமல்லி பைபாஸ் வடபழனி வழித்தடம் மத்திய அரசின் திறப்பு விழா தேதிக்காக மார்ச் மாதத்திலிருந்து பல மாதங்களாக காத்திருக்கிறது. பல ஆண்டுகளாக சாலை தடுப்புகள், குறுக்கு பாதைகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலால் சென்னை மக்கள் அல்லல் பட்டு வரும் நிலையில் மெட்ரோ நிர்வாகம் இனியும் காலக்கெடுவை நீட்டிக்காமல் பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்தை திறக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.